வணக்கம். இன்று ஆகஸ்ட் 15, 2026. இன்றைய செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் சுதந்திர தின விழாக்கள் கோலாகலமாக நடைபெறுகின்றன. கரூர் நெரிசலில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த ஐகோர்ட்டு தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இந்த விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்று நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னை கோட்டை முதலமைச்சர் விஜய் தேசிய கொடியேற்றுகிறார். சென்னையில் போக்குவரத்து மாற்றம். சுதந்திர தின விழாவையொட்டி முக்கிய சாலைகளில் கட்டுப்பாடுகள். சென்னை முக்கிய கட்டிடங்கள் மூவர்ண விளக்குகளால் ஜொலிக்கின்றன. தகைசால் தமிழர் விருது மூத்த காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணசாமிக்கு இன்று வழங்கப்படுகிறது. கல்பனா சாவ்லா விருது கோவையைச் சேர்ந்த நவ்ஷீன் பானு சந்துக்கு வழங்கப்படுகிறது. மாமல்லபுரம் சர்வதேச பட்டம் விடும் திருவிழா 60-க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் பங்கேற்பு. வேளாங்கண்ணி திருவிழா சேலம் வழியாக சிறப்பு ரயில் இயக்க அறிவிப்பு. சென்னை கடலூர் சரக்கு கப்பல் சேவை அடுத்த ஆண்டு ஜனவரியில் தொடங்கும் என தகவல். சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை இன்றைய விலை நிலவரம் வெளியீடு. போலீசாருக்கு ஹெல்மெட் கட்டுப்பாடு. ஹெல்மெட் இல்லாமல் இருசக்கர வாகனம் ஓட்டினால் ஒரு நாள் விடுப்பு ஆப்சென்ட். திருநெல்வேலி துப்பாக்கியுடன் போலீசாரை மிரட்டிய ரவுடி கைது. கோவை மாணவர் அமுதன் கொலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம். சென்னையில் மழைக்கால முன்னெச்சரிக்கை. வளசரவாக்கத்தில் பணிகள் ஆய்வு. ரயில் டிக்கெட் பிரச்சினை. டிக்கெட்டுகளில் மை அழியும் பிரச்சினைக்கு தீர்வு காண தெற்கு ரயில்வே நடவடிக்கை. தேசிய செய்திகள். டெல்லி செங்கோட்டை பிரதமர் மோடி 80வது சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியேற்றினார். பிரதமர் சுதந்திர தின உரை. நாட்டின் வளர்ச்சி பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து உரை. டெல்லியில் பலத்த பாதுகாப்பு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். வந்தே மாதரம் சுதந்திர தின விழாக்களில் முதலில் பாட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. 1057 பேருக்கு பதக்கங்கள். ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழங்குகிறார். டிஜிட்டல் இந்தியா உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் உள்கட்டமைப்பு இந்தியாவில் உள்ளது என ஜனாதிபதி உரையில் குறிப்பிட்டார். ஈரான் அதிபர் இந்தியா வருகை. இந்திய பயணத்திற்கான ஏற்பாடுகள். ராகுல் காந்தி வழக்கு. சாவர்கர் தொடர்பான பேச்சு வழக்கை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. ராகுல் காந்தி மீது ராஜ்நாத் சிங் கண்டனம். பிரதமரையும் இந்தியாவின் சர்வதேச மதிப்பையும் அவமதித்ததாக குற்றச்சாட்டு. கர்நாடகா பெண் சப் இன்ஸ்பெக்டரை அறைந்த பாகுல் ஜெஹுகா எம்எல்ஏ மகள் மீது வழக்கு. பாஜக எம்எல்ஏ மகள் விவகாரம். பெண் போலீஸ் அதிகாரியுடன் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பு. அசாமில் டிரோன் தபால் சேவை. டிரோன்கள் மூலம் தபால் விநியோகம் தொடக்கம். ஜனாதிபதி மாளிகை தோட்டம் பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்பட உள்ளது. மணிப்பூரில் தமிழ் பெண் சாதனை. இளம் வயதில் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றார். சுக்பீர் சிங் பாதல் தாக்குதல் வழக்கு. கைதான நபரின் பரபரப்பு வாக்குமூலம். உலக செய்திகள். ஐரோப்பா மிகப்பெரிய எரிமலை மீண்டும் வெடித்ததால் விமான சேவைகள் பாதிப்பு. கொலம்பியா சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் பலி எண்ணிக்கை ஆகஸ்ட் 273 உயர்வு. இந்தோனேசியா சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். சுனாமி எச்சரிக்கை. இந்தோனேசியா சில பகுதிகளில் 1.6 முதல் 9.8 அடி வரை அலைகள் எழும் அபாய எச்சரிக்கை. பிரான்ஸ் காட்டுத்தீ காரணமாக 525 கிராம மக்கள் அவசரமாக வெளியேற்றம். பிரான்ஸ் காட்டுத்தீ 500-க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் மற்றும் 6 விமானங்கள் மூலம் கட்டுப்படுத்தும் பணி. ஏமன் அரசு படையினர் நடத்திய தாக்குதலில் 27 ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பலி. பாகிஸ்தான் சிந்து நதியை தடுத்தால் பதிலடி கொடுப்போம் என எச்சரிக்கை. நெதர்லாந்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றிணைந்த இந்திய சகோதரிகள் குறித்த செய்தி. கூகுள் ஜெமினி 100 கோடி பயனர்களை எட்டியதாகவும் தினசரி 15 கோடி AI படங்கள் உருவாக்கப்படுவதாகவும் தகவல். விளையாட்டு செய்திகள். இந்தியா இலங்கை முதல் டெஸ்ட் இன்று தொடங்குகிறது. இந்திய நேரப்படி காலை 10 மணிக்கு போட்டி. இந்தியாவின் 600வது டெஸ்ட் இலங்கைக்கு எதிரான போட்டி வரலாற்று சிறப்பு பெறுகிறது. கேப்டன் சுப்மன் கில் 600வது டெஸ்ட் போட்டியில் இந்தியாவை வழிநடத்துவது பெருமை என தெரிவித்துள்ளார். TNPL மதுரையை வீழ்த்தி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வெற்றி. TNPL மோஹித் ஹரிஹரன் அதிரடி சதம். மதுரைக்கு 241 ரன்கள் இலக்கு. வணிகம். விலை நிலவரம். தங்கம் விலை. இன்று சென்னையில் தங்கத்தின் விலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் பதிவாகியுள்ளது. 22K தங்கம் 1 கிராம் 14,094 ரூபாய். வெள்ளி விலை 1 கிராம் 255 ரூபாய் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. பங்குச்சந்தை. நிப்டி மற்றும் சென்செக்ஸ் தொடர்பான வர்த்தக நிலவரம் கவனத்தில் உள்ளது. இந்திய ஸ்மார்ட்போன் சந்தை. ஸ்மார்ட்போன் விற்பனையில் கடும் சரிவு குறித்த செய்தி. மீண்டும் நாளைய செய்திகளுடன் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.